வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிமேட்டிக் ஃபீவர் இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த ரிமேட்டிக் ஃபீவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இந்த ரிமேட்டிக் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன், கனெக்டிவ் டிசீஸ்லலாம் இன்ஃப்ளமேஷன்ஸ் நடக்கும். ஸோ கனெக்டிவ் டிசீவான ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு. ஸோ ஹார்ட்லேயும் நமக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்கும், பிளட் வெசல்லையும் இன்ஃப்ளமேஷன் நடக்கும், ஜாயின்ட்ஸ், அதே போல் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அதே போல் சிஎன்எஸ், எல்லா இடத்துலையுமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ எபிடெமியாலஜி பார்ப்போம். எபிடெமியாலஜி அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த டிசீஸ் அதிகமாக வரும் அதை பற்றி படிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் குரூப் 5லேருந்து 15 இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும். ஓகேவா? அதே போல் 3க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு அதிகமாக வரும், பாய்ஸை காட்டிலும் கேர்ள்ஸுக்கு அதிகமாக ரிமேட்டிக் ஃபீவர் வரும். அதே போல் நமக்கு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், ஸோ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் லைக் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏசியா, ஆஃப்ரிக்கா, ஸோ இங்கெல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அங்கே அதிகமாக இந்த ரிமேட்டிக் ஃபீவர் வந்து வரலாம். அடுத்ததாக ஒரு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாலையும் வரும். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறனால ஓவர் க்ரௌடிங் அதிகமாக இருக்குது. அதே போல் க்ளீனிங், அதாவது சானிடேஷன் கரெக்டாக இல்லை, புவர் சானிடேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் கூட நமக்கு, அதே போல் பாவர்ட்டி, இந்த மாதிரி டைமில் கூட நமக்கு இந்த ரிமேட்டிக் ஃபீவர் அதிகமாக வரலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வின்டர் சீசன் டைமில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் மைக்ரோ ஆர்கனிசம் நல்லா டெவலப் ஆகும். அதே போல் நமக்கும் ஈஸியாக கோல்டு அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, இதோடைய பேத்தோஜெனிசிஸ் பார்ப்போம். பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இந்த டிசீஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? நம்ம எந்தெந்த ஏரியாவில் ப்ராப்ளம்லாம் வரும் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ நமக்கு இப்போது ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணுது. அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை. ஸோ இவங்க வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் நடக்கும். இம்யூன் ரெஸ்பான்ஸில் கொஞ்சம் டிலே இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அந்த டிலே வந்து அதோடைய லேட்டன் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வீக்ஸ். ஸோ அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் கூட ஆகலாம். ஸோ அந்த டைம்குள்ளே அவங்க எங்கெங்கே அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட்டு, நம்மளுடைய ஜாயின்ட்ஸு, சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, அதே போல் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பேசல் கேங்லியா வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு மேக்ஸிமம் இன்ஃப்ளமேஷன் ஜாயிண்ட்டு, ஹார்ட், அதே போல் ஸ்கின்லலாம் ஸ்வெல்லிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இது பிரெயின்லையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுனால பிரெயினும் கொஞ்சம் ஸ்வெல் ஆன மாதிரி தெரியும். ஸோ அப்போ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் தான். ஓகே, இப்போ நம்ம ரிமேட்டிக் ஃபீவரோடைய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஸோ இதில் மேஜரில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக ஆர்த்ரைட்டிஸ், நமக்கு ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ அந்த ஆர்த்ரைட்டிஸ்லேயும் ஒரு டைப் மைக்ரேட்டரி பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து கையோடைய எல்போ ஜாயின்ஸ் 2 வலிக்குது அப்படின்னா அடுத்த நாள் லெக்கில் இருக்கக்கூடிய நீ ஜாயின்ஸ் வலிக்கும், அடுத்து எல்போ ஜாயின்ஸ், ரிஸ்ட் ஜாயிண்ட் வலிக்கும், அடுத்து ஆங்கிள் ஜாயிண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் மாறி அதே போல் காலையில் ஒரு இடத்துல பெயின் இருக்கும், ஈவினிங் இன்னொரு ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும். ஸோ இதுதான் மைக்ரேட்டரி பாலி ஆர்த்ரைட்டிஸ். இது காமனாக எங்கெங்கே அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நீ, ஆங்கிள், கையில் எல்போ, ரிஸ்ட், இங்கெல்லாம் அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபியூச்சர். ஸோ இன்னும் 5 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய சைல்டுக்கு நமக்கு ரிமேட்டிக் ஃபீவர் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, அவங்களுக்கு கார்டைட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் போன பின்னாடி இவங்களும் போயிடுவாங்க, எந்த ஒரு ப்ராக்ரஸ்லையும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது வேறு ஒரு கொரியானிக் டிசீஸ் எதுவுமே காஸ் பண்ணாது, அப்படியே முடிஞ்சிடும். ஓகே, அடுத்ததான் மேஜராக வரக்கூடிய கிளினிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டைட்டிஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 5 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கார்டைட்டிஸ் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ கார்டைட்டிஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பேன் கார்டைட்டிஸ், அதாவது ஹார்ட்டோட லேயர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஓகேவா? டோட்டல் ஹார்ட்டும், அதாவது எண்டோகார்டைட்டிஸ், மயோகார்டைட்டிஸ், பெரிகார்டைட்டிஸ். பெரிகார்டியம் அப்படிங்கிறது ஹார்ட்டுக்கு மேலே, அந்த மசிலுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர். எண்டோகார்டைட்டிஸ் அப்படிங்கிறது அந்த மசிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர். மயோகார்டியம் அப்படிங்கிறது அந்த மசில், கார்டியக் மசிலாக மயோகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 லேயர், அதாவது லேயர் அப்படின்னா என்னென்னா நம்ம வெங்காயத்தை எப்படி உரிக்க வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாத்துலேயும் இன்ஃப்ளமேஷன் வந்துடும். ஓகேவா? இது கவரிங் கிடையாது, எல்லாமே லேயர்ஸ். அப்போது டோட்டல் ஹார்ட்லேயுமே நமக்கு
இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஸோ இது 100% கேஸில் இருக்காது, நமக்கு 40 to 50% ஆஃப் கேஸில் இந்த பேன்கார்டைட்டிஸ் இருக்கும். ஸோ ரிமேட்டிக் ஃபீவர் வந்துட்டு போனாலும் இந்த கார்டைட்டிஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எஃபெக்ட் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கார்டைட்டிஸ் போகாது ரிமேட்டிக் ஃபீவர் போனால் கூட. அதனால் நமக்கு பெர்மனண்ட் டேமேஜ் வருது. ஓகேவா? ஹார்ட்டில் பெர்மனண்ட்டாக ஒரு டேமேஜ் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைப்ரோசிஸ், அதாவது திக்கன் ஆகுது. ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து திக்கன் ஆகும், ஃபைப்ரோசிஸ். அடுத்ததாக ஹார்ட்டில் கால்சிஃபிகேஷன் நடக்கும். கால்சிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா அது ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்ட் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். லாஸ்ட்டாக ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெனோசிஸ் அப்படின்னா இன்கம்ப்ளீட் க்ளோஷர். வால்வெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்கம்ப்ளீட் ஓப்பனிங், வால்வ் நினச்சா கூட ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோன்னா க்ரோனிக் ஃபேஸ் அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய கிளினிக்கல் ஃபீச்சர் மேஜராக யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிண்டஹாம் கோரியா. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிரமினல் டிஸார்டர். ஸோ இந்த கோரியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்சினஸ் அப்படின்னா அப்படி கண்ட்ரோல்டாக மூவ்மெண்ட் பண்ணுறேன், அவங்களால அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இல்லாமல் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். அதாவது மசில் டோனில் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? அதனால் மூமெண்ட்ஸ் எதுவும் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். அதே போல் அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் நார்மலாக இருக்காது. ஓகேவா? டிட்டரியோரேஷன் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். அதே போல் எமோஷனலாக அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க. எமோஷனல் லேபிலிட்டி. ஸோ லேபிலிட்டி அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு மூடு வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு ஹாப்பி ஆவாங்க, டக்குன்னு சேட் ஆவாங்க. ஸ்ட்ராங் எமோஷன் ஃபீலிங்ஸ் வந்து மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு ரொம்ப சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, இந்த மாதிரி. அதே போல் கிரமாசிங் ஆஃப் ஃபேஸ், அவங்க ஃபேஸ் வந்து வேண்டா வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அவங்க இப்போ நம்ம பெயின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி நமக்கு எதாவது பிடிக்காத விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அக்லியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் தான் கிரிமாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும் இந்த கோரியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு. ஸோ இந்த கோரியாவும் பார்த்தோன்னா 1 to 15 ஏஜ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ ரிமேட்டிக் ஃபீவர் இருக்கக்கூடிய கேஸில் 5 to 10% ஆஃப் கேஸ் மட்டும்தான் இது இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தோம்னா பெர்மனண்ட்டாக இருக்காது. நமக்கு ரிமேட்டிக் ஃபீவர் வந்துட்டு போய் ஒரு 6 months வரைக்கும் கூட இந்த கோரியா இருக்கலாம். ஓகே, அடுத்ததாக எரித்தீமா மார்ஜினேட்டம். இந்த ஒரு கிளினிக்கல் ஃபீச்சரும் இருக்கும். எரித்தீமா மார்ஜினேட்டம் ரிமேட்டிக் ஃபீவரில் இம்பார்ட்டண்ட்டான கிளினிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்லேயே இதுக்கான மீனிங் இருக்குது. மார்ஜின் அப்படின்னா சுற்றி வர. ஓகேவா? எரித்தீமா அப்படின்னா ரெட்னஸ், அதாவது நமக்கு இப்போ ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ சுற்றி வர ரெட்னஸாக இருக்கும், நடுவில் நார்மல் ஸ்கின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எரித்தீமா மார்ஜினேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு ரிமேட்டிக் ஃபீவர் வந்தவங்கள 5%க்கும் கம்மியான பர்சன்ட்ஸ்க்கு தான் இந்த கண்டிஷன் வந்து வரும். ஸோ இது எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ட்ரங்க்கில். ஓகேவா? ட்ரங்க்கில், அதே போல் லிம்பு, அப்போ லிம்பு வந்து லோவர் லிம்பில் வரும். இது வந்து அரிக்குமா அப்படின்னு கேட்டால் அரிக்காது, நான் இட்சி. ஸோ செவந்து மட்டும் இருக்கும், எந்த ஒரு அரிப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மாதிரி ஒர்ஸான ஃபீலிங் இருக்கும். ரொம்ப பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஹீட் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அதிகமாக டெவலப் ஆகுது அப்படின்னா நமக்கு குரோனிக் கார்டைட்டிஸ் டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? குரோனிக் கார்டைட்டிஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வெளியே வரும். ஓகேவா? அதோடைய ஒரு அசோசியேட்டட் டிசீஸ் தான் இதுவும். ஓகே, அடுத்ததாக இருக்கக்கூடிய மேஜர் கிளினிக்கல் ஃபீச்சர் இது அப்படின்னு பார்த்தோன்னா சப்குட்டேனியஸ் நூடுல்ஸ் அப்படின்னா தெரியும் நமக்கு வந்து சின்னதாக 1 centimeter கூட கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம ஸ்கின்னில் ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 10% இப்போ ரிமேட்டிக் ஃபீவர் வர்ற கேஸில் ஒரு 10% ஆஃப் கேஸுக்கு இந்த கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்கும். இந்த நூடுல்ஸோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெயின்லெஸ், அது வந்து எந்த ஒரு பெயினும் இருக்காது. பட்டாணி சைஸில் இருக்கும், 1 centimeter அதிகமாக இருக்கும் டயமீட்டர். அடுத்ததாக பால்பபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளால் தொட்டு பார்த்து உணர முடியக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஓகேவா? மேஜராக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டென்சார்ஸ். ஓகேவா? எக்ஸ்டென்சார் மசில்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கும். அதே போல் ஜாயிண்ட் சர்ஃபேஸில் இருக்கும், அதாவது ஸ்பைன்லையும் ஸ்கேப்புலா ரீஜியன், அதே போல் நமக்கு நெத்தியில் இருக்கும் ஸ்கேல்ப். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு அடியிலலாம் மேஜராக இந்த நூடுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு சிவியர் கார்டைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஏன் அப்படின்னா சிவியர் கார்டைட்டிஸோடைய ஒன் ஆஃப் தி அசோசியேட்டட் டிசீஸ் தான் இந்த சப்குட்டேனியஸ் நூடுல்ஸ். ஓகே, அதே போல் நமக்கு சீரோலஜிக்கலி பாசிட்டிவாக இருக்கும். சீரோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சீரோ பாசிட்டிவிட்டி அப்படின்னா நமக்கு பிளாஸ்மாவில் ஏதாவது ஒரு ஆன்டிபாடிஸ் இருக்குது, ஆன்டிபாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு சீரோ பாசிட்டிவிட்டி வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது கூட நமக்கு சப்குட்டேனியஸ் நூடுல்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, இதெல்லாம் இப்போ பார்த்ததெல்லாம் நம்ம மேஜர் கிளினிக்கல் ஃபீச்சர். இப்போ மைனர் கிளினிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபீவர் இருக்கும். ஃபீவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரிமேட்டிக் ஃபீவரில் ஃபீவர் அவ்வளோக்கா இருக்காது. அடுத்ததாக ஆர்த்ராலஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்ராலஜியா அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் மட்டும் இருக்கும். ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, ஜாயிண்ட் பெயின். ஓகேவா? அடுத்ததாக பேலார். ஸோ நேம்லேயே இருக்குது பேல். ஓகேவா? நமக்கு ஃபேஸ் எல்லாம் வந்து பேல் கலரில் மாறிடும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக மைனர் இது பார்த்தோம்னா அனோரெக்சியா. அனோரெக்சியா அப்படின்னா ஒரு பசி இருக்காது. ஓகேவா? அப்பிடைட் கம்மியாக இருக்கும். இப்போ ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க ஈட் சரியாக பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் லூஸ் ஆகும். லூஸ் ஆஃப் வெயிட், இதுவும் ஒன் ஆஃப் தி மைனர் ஃபியூச்சர். ஓகே, இப்போ ரிமேட்டிக் ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம லேபரேட்டரியில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இஎஸ்ஆர் அதிகமாக இருக்கணும். எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டு அதிகமாக இருக்கணும். அடுத்ததாக அனீமியா அல்லது லியூகோசைட்டோசிஸ் இருக்கணும். ஓகேவா? லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா டபிள்யூபிசியோட கவுண்ட்டு அதிகமாக இருக்கும். அதான் லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனீமியா அப்படின்னா ஆர்பிசியோட கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக சிஆர்பி டெஸ்ட். சிஆர்பி அப்படின்னா சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தோன்னா எலிவேட்டடாக தெரியும். அதாவது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தெரியும். அதனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அந்த மாதிரி சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிஆர்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவரில் இருந்து நம்ம பிளட்டில் சுரக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டான்ஸ். இந்த சப்ஸ்டான்ஸ் அதில் இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடியது. ஓகேவா? அதே போல் இப்போ இசிஜி பார்க்குறோம் அப்படின்னா அதில் ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் ப்ரொலாங்டாக இருக்கும். ஓகேவா? இன்டர்வல் அப்படின்னா ஒரு வேவு ஒரு செக்மெண்ட் சேர்ந்தது தான் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். ஸோ ஏஜிசியில் நம்ம இதை பார்க்க முடியும். அடுத்ததாக எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்க்கலாம். எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்த்தோன்னா உங்கள் ஹார்ட் வால்ஸில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேல்வில் எடிமா இருக்கலாம். வேல்வில் ஏதாவது ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருக்கும், அதான் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நமக்கு மிட்ரல் வால்வில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு ரிமேட்டிக் ஃபீவரில் எல்லாமே லெஃப்ட் சைடு மட்டும் தான் ப்ராப்ளம் வரும். இப்போ மிட்ரல் வால்வும் லெஃப்ட் சைடு தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஏடிஎம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டைலேட் ஆகிருக்கலாம். லெஃப்ட் சைடு டைலேட் ஆகி தான் இருக்கும். அதே போல் பெரிகார்டியல் எஃப்யூஷன். ஸோ எஃப்யூஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா? பெரிகார்டியமில் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்கோ கார்டியோகிராமில் தெரியும். எக்கோ கார்டியோகிராமில் ஹார்ட்டோடைய இமேஜ் வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். அதே போல் நமக்கு கான்ட்ராக்டிலிட்டிக் கம்மியாக நடக்கும். டிக்ரீஸ்டு கான்ட்ராக்டிலிட்டி, மயோகார்டியம் வந்து கம்மியாக கான்ட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம் இது வந்து ரிமேட்டிக் ஃபீவர் தான் அப்படின்னு. சரி, லேபில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். இப்போ டயக்னோஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் டயக்னோசிஸை வச்சு நம்ம இதை முடிவு பண்ண முடியாது. நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது ரிமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு ஒரு க்ரிட்டேரியா இருக்குது. மாடிஃபைடு ஜோன் க்ரிட்டேரியா. ஜோன் சொல்லலாம், ஜான் சொல்லலாம். இந்த ஜோன் க்ரிட்டேரியா மூலமாக நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரிமேட்டிக் ஃபீவராக இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த க்ரிட்டேரியாலையும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு சிஆர்பி ரேட் பார்க்க சொல்லுவாங்க. அதே போல் இஎஸ்ஆர் ரேட்டு, எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டு, அதே போல் அவங்களுக்கு கார்டைட்டிஸ் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கா இல்லையா, கோரியா இருக்கா இல்லையா, எரித்தீமா மார்ஜினேட்டம் இருக்கா இல்லையா, அதே போல் சப்குட்டேனியஸ் நூடுல்ஸ் இருக்கா, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்களாக எழுதிடுங்க. அடுத்ததான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரடிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கை. ஸ்ட்ரெப்டோகாக்கையை எந்த அளவுக்கு வெளியேற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கையை முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அது மேற்கொண்டு எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதை எரடிகேட் பண்ணணும். எரடிகேட் அப்படின்னா டிஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்ததாக ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரீட்மெண்ட். நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு இப்போ ஆல்ரெடி. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு இன்ஃப்ளமேஷனை போக்குறதுக்காக ஆஸ்பிரின் கொடுக்கலாம், ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? மூணாவதாக பார்த்தோன்னா நம்ம சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்.
இப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு இல்லையா அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த காம்ப்ளிகேஷன்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பில் தான் ட்ரீட்மெண்ட் எப்போவுமே கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம ஃபோர்த்தாக செகண்டரி ப்ரிவென்ஷன். ஓகேவா? ஸோ செகண்டரி ட்ரீட்மெண்ட் எது கொடுக்குறோம் அப்படின்னா, ரிக்கரண்ட் அட்டாக்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ரிக்கரண்ட் அப்படின்னா மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் லைக் வாமிட்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் தடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் ட்ரீட்மெண்ட்டோடைய ப்ரொசீஜர். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரியூமேட்டிக் ஃபீவர் பற்றி கம்ப்ளீட்டாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.